முடிவுக்கு வருகிறதா இந்த தீர்ப்புக்கு பிறகு ஆளுநர் ஆர் என் ரவி வெர்சஸ் திமுக அரசினுடைய மோதல் போக்கு? இதுக்கு பிறகு ஆளுநர் திருந்துவாரா, மோடி அரசு திருந்துமா? ஏன்னா இந்த ஆளுநரை விட முக்கியம் மோடி அரசு. எய்தவனருக்கு அம்ப நோவானே. மோடி அரசின் அறிவுறுத்தலின் பேரில் தான் ஆளுநர் இப்படியெல்லாம் சட்டவிரோதமாக நடந்து கொண்டிருக்கிறார். ஆளுநர் ரவி உடனடியாக பதவி விலக வேண்டும். வேறு ஆப்ஷனே அவர் கிடையாது. நேற்றைய தீர்ப்புக்கு பிறகு அவர் இன்னமும் பதவியில் ஒட்டி கொண்டிருப்பது அவமானகரமான. சட்டம் தன்னை ஒன்றும் செய்யாது, மோடி காப்பாற்றுவார், உச்சநீதிமன்றம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கு என்கின்ற அந்த இருமாப்பு தான் இந்த 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 அணுகுமுறைக்கு காரணம். இனிமேல் வேந்தர் என்பவர் முதலமைச்சர் தான். ஆளுநருக்கு அந்த பொறுப்பிலிருந்து முழு விடுதலை கிடைத்துவிட்டது. காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் அவர்கள் காலமாக இருக்கிறார். மிகச்சிறந்த பேச்சாளர். வருத்தப்படுறது ஒன்றும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நிறைவாழ் வாழ்ந்திருக்கிறார். 93 வயது. மகளை பிஜேபி அனுப்புறதை அவரால் தடுக்க முடியல. அது அவருடைய தோல்வின்னு சொல்லலாம். ஒரு மாநிலம் இல்லை, 2 மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தாங்க அந்த அம்மா. ரஜினியோடைய அரசியல் என்பது நேரடியான அரசியலாக எந்த காலத்திலும் இருந்ததில்லை. எதையோ ஒன்று கொளுத்தி போடுவார், பிரச்சனை வருதுன்னா பின்வாங்குவார், பதுங்குவார், நாட்டை விட்டே ஓடுவார், அப்புறம் எல்லாம் அமைதியானோன்னு திரும்பி வருவார். இன்றைக்கி இதை பேச வேண்டிய அவசியம் என்ன வந்து? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கு? நன்றாக. தமிழ்நாடு ஆளுநரை கண்டித்து 10 மசோதாக்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் வழங்கி உத்தரவிட்டு இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டு. முதலில் இந்த தீர்ப்பை ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வரவேற்கத்தக்க தீர்ப்பு, நல்லதொரு தீர்ப்பு. மாநில சட்டமன்றத்தின் இறையாண்மையை, மாநில மக்களின் உரிமைகளை, கூட்டாட்சி தத்துவத்தின் மேன்மையை உறுதிப்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. ஒரு மாநில சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டால் அதற்கு ஒப்புதல் வழங்குவதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. அதிகபட்சம் மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று மீண்டும் சட்டமன்றத்துக்கு அனுப்பலாம். சட்டமன்றம் அதை நிறைவேற்றி அனுப்பினால் மறுபடியும் அதற்கு ஒப்புதல் தருவதை தவிர அவருக்கு வேறு வழியே கிடையாது. அதுதான் இப்போ இருந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இந்த ஆளுநர் முதல்ல அந்த 10 மசோதாக்களை ஒப்புதல் கொடுக்காமல் காலதாமதப்படுத்தினார். பிறகு என்ன சொன்னார்னா, ஒப்புதல் கொடுக்காமல் இருக்கேன்னா அந்த அந்த மசோதா காலாவதியாகிவிட்டதுன்னு சொன்னார். அப்புறம் மறுபடியும் உச்சநீதிமன்றம் தலையிட்டால் மறுபடியும் சட்டமன்றத்துக்கு அனுப்பினார். சட்டமன்றம் அது மறுபடியும் நிறைவேற்றி அனுப்பினோன்னே இது ஏன் அதிகாரத்துக்கு இல்லை, குடியரசுத் தலைவருக்குன்னு அப்படி அனுப்பிவிட்டார். உச்சநீதிமன்றம் நேற்று தெரிவித்திருப்பது, ஒப்புதல் கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை, அதிகபட்சம் நீங்கள் செகண்ட் டைம் ரீகன்சிடர் பண்ண சொல்லி அனுப்பலாம். மறுபடியும் அதே மசோதா வந்தால் அதுக்கு ஒப்புதல் தான் கொடுக்கணும். குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும்னா முதல் தடவை வரும்போதே குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிடணும். 2வது தடவை நீங்கள் மறுபரிசீலனை செய்யுங்கன்னு அனுப்பின பிறகு அவங்க நிறைவேற்றி அனுப்புனாங்கன்னா அப்போ நீ குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியாது. அதனால் இது சட்ட ரீதியாக பெரும் பிழை இருக்குது. ஆகவே காலதாமதமாகிய காரணத்தால் இந்த 10 மசோதாக்களுக்கு நாங்களே ஒப்புதல் கொடுக்குறோம்னு சொல்லி சட்டமாகவே ஆக்கிட்டாங்க. இதை ஸோ வரலாறுலேயே முதன்முறையாக குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இல்லாமல் ஒரு சட்டமன்றத்தில் ஏற்றப்பட்ட தீர்மானம் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தனி அதிகாரமான 142 பயன்படுத்தி போடப்பட்டதில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டும். முடிவுக்கு வருகிறதா இந்த தீர்ப்புக்கு பிறகு ஆளுநர் ஆர் என் ரவி வெர்சஸ் திமுக அரசினுடைய மோதல் போக்கு? அது $1 மில்லியன் கொஸ்டின். இதுக்கு பிறகு ஆளுநர் திருந்துவாரா, மோடி அரசு திருந்துமா? ஏன்னா இந்த ஆளுநரை விட முக்கியம் மோடி அரசு. எய்தவனருக்கு அம்ப நோவானேன்னு. மோடி அரசின் அறிவுறுத்தலின் பேரில் தான் ஆளுநர் இப்படியெல்லாம் சட்டவிரோதமாக நடந்து கொண்டிருக்கிறார். இப்போ இவ்வளோ நடந்த பிறகும் 24 மணி நேரம் ஆகுது. இது வரைக்கும் மத்திய அரசிடமிருந்து எந்த ரியாக்ஷனும் வரல. ஆளுநர் பதவியில் நீடிக்கிறது. இந்த நிமிஷம் ஆளுநர் பதவி விட்டு போயிருக்கணும். ஆளுநர் ரவி உடனடியாக பதவி விலக வேண்டும். வேறு ஆப்ஷனே அவர் கிடையாது. நேற்றைய தீர்ப்புக்கு பிறகு அவர் இன்னமும் பதவியில் ஒட்டி கொண்டிருப்பது அவமானகரமானது. அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லையென்றால் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு அவரை வேறு மாநிலத்துக்கு மாற்ற வேண்டும் அல்லது திரும்ப பெற வேண்டும். இது ரெண்டுமே நடக்காமல் இருக்குன்னா அது மோடி அரசாங்கத்துடைய அழிச்சாட்டியத்தை, ஆணவத்தை, அகம்பாவத்தை தான் காட்டுகிறது என்ற அர்த்தம். நேற்றைய தீர்ப்புக்கு பிறகும் ஒரு நொடி கூட ஆளுநர் பதவியில் நீடிப்பதற்கான தகுதியை, அருகதையை, உரிமையை இந்த ஆளுநர் இழந்து விட்டார் என்பதுதான் பட்டவர்த்தனமான உண்மை. இவ்வளோ நாட்கள் சுப்ரீம் கோர்ட்டு போனால் நிச்சயமாக மாநில அரசுக்கு சாதகமாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஆர் என் ரவி அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தும் ஏன் இவ்வளோ நாள் கிடப்பில் போட்டுருந்தாருன்னு? அது அதுதான் சட்டம் தன்னை ஒன்றும் செய்யாது, மோடி காப்பாற்றுவார், உச்சநீதிமன்றம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கு என்கின்ற அந்த இருமாப்பு தான் இந்த 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 அணுகுமுறைக்கு காரணம். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலே நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கு, ஒரு ஆண்டு 2020 போடப்பட்ட ஜெயலலிதா எடப்பாடி பீரியடில் போட்ட ஒரு சட்டம் உட்பட எல்லாமே இன்றைக்கி மசோதாக்கள் உச்சநீதிமன்ற தலையிட்டால் சட்டமாக மாறி இருக்கிறது. அந்த பில்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணப்பட்டதாக அர்த்தம், மசோதாக்கள் நிறைவேறியதாக அர்த்தம்னு உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள 22 மாநில பல்கலைக்கழகங்கள், 9 மாநில பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர் விரைவில் நியமிக்கப்பட இருக்கிறார்கள். இந்த சட்டத்தால் முதலமைச்சரை நியமித்து விடுவார், மாநில அரசை நியமித்து விடும். இது ஒரு நல்லதொரு தீர்ப்பு என்று தான் நான் பார்க்கிறேன். சார், இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிற பல விஷயங்கள் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. மாநில சுயாட்சியை பாதுகாக்கக்கூடியது, மக்களாட்சி
வந்து ஒரு எடுத்துக்காட்டாகவும் இந்த தீர்ப்பை வந்து கொடுத்துருக்கு உச்சநீதிமன்றம் அப்படிங்கிற ரீதியில் பல்வேறு தலைவர்கள் வந்து வரவேற்கிறாங்க. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் வரவேற்கிறார், மதிமுக தலைவர் வைகோ வரவேற்கிறார், இன்னும் பல கட்சி தலைவர்கள் வந்து வரவேற்கிறாங்க. இதில் நான் என்ன கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த முக்கியமான ஒரு தீர்ப்பை கொண்டு மற்ற மாநிலங்களுக்கும் வந்து இதே தான் அப்ளிகேபிள் ஆக வாய்ப்பு இருக்கு. 100%. ஓகே, மற்ற மாநிலங்களுக்கும் இதுதான் அப்ளை ஆகும். அங்கே ஆளுநர்கள் வந்து இன்னும் வாலாட்ட முடியாது. வாலாட்டினாங்கன்னா மறுபடியும் நேற்று அது உச்சநீதிமன்றம் தீர்ப்பிலே சொல்லியிருக்கு, 30 நாளுக்குள்ளே உத்தரவு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் உடனடியாக உச்சநீதிமன்றத்தை அணுகலாம்னு சொல்லியிருக்கு. தெளிவாக இது ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குது. எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை தான் இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கக்கூடிய மோடி அரசின் அட்டூழியத்திற்கு நேற்றைக்கு ஒரு மூக்கணாங்கயிறு போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் அடங்குவார்களா இல்லையா என்பது அது $1 மில்லியன் கேள்வி. இப்போ ஆளுநர் ரவி அவர்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்நேரம் ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்கணும், டெசிஷனை வந்து எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது சொல்கிறீங்க. ஸோ அப்படி இருக்க ஆளுநர் எதுவும் மாற்றப்பட எதுவும் வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக மாற்றப்பட்டே தீர வேண்டும். ஒன்று ஆளுநர் தானாக பதவி விலக வேண்டும், இல்லையென்றால் மோடி அரசு அவரை உடனடியாக பதவி விலக சொல்லி வற்புறுத்த வேண்டும். அவர் விரும்பினால் அவரே கண்ணியமாக பதவி விலக வேண்டும், இல்லை என்றால் அவரை மாற்ற வேண்டும். மத்திய அரசு உடனடியாக அவரை மாற்ற வேண்டும். அதை தவிர ஒரு வழி இல்லை. இது தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் இந்த குரலை எழுப்ப வேண்டும், சிவில் சமூகமும் இந்த குரலை எழுப்ப வேண்டும். ரவியோட செயல்பாடுகள் கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான கொலைவெறி தாக்குதலாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஆக ஆளுநர் ரவி பதவியில் நீடிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த தீர்ப்பு வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு அப்படிங்கிற ரீதியில் வந்து குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். ஸோ இதை நம்ம பார்க்கும்போது திமுகவினர் வந்து பட்டாசு வெடித்தெல்லாம் வந்து கொண்டாடி இருக்கிறாங்க. இனிமேல் வந்து ஒரு மாநில நலன் சார்ந்து சட்டமன்றத்தில் மக்கள் பிரதிநிதியால் நிறைவேற்றப்படுகிற தனி தீர்மானம் என்பது உடனடியாக ஆளுநர் ஒப்புதலுக்கு அளிக்கப்பட்டு கையெழுத்து தான் அவருக்கு இறுதி முடிவு அப்படிங்கிற ரீதியில் வந்து அப்படி தான் எடுத்துக்கலாம். அவருக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. தீர்மானங்கள் வந்தால் 30 நாளைக்குள் முடிவு செய்யணும். மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டியது என்றால் 3 மாதங்களுக்குள் முடிவு செய்ய வேண்டும். காலதாமதப்படுத்த முடியாது. அப்படி அவர் காலதாமதப்படுத்தினாலும் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என்று எல்லா நீதிமன்றங்களுக்கும் எல்லா மாநில சட்டமன்றங்களுக்குமான தீர்ப்பு தான் இது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமான தீர்ப்பு கிடையாது. இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பல்கலைக்கழகங்களின் வேந்தராக வந்து ஆளுநர் தான் வந்து இது நாள் வரைக்கும் அரசியலமைப்பு நடைமுறையில் வந்து இருந்து வருகிறார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த தீர்ப்புக்கு பிறகு வேந்தராக முதலமைச்சரை தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. அப்படிதான் இருக்கு, அதிகம் இல்லை. அதான் உண்மை. இவ்வளவு நேரம் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். சட்டம் ஆயிடுச்சு. அது நேற்று இரவே கெசட்டில் நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. இனிமே வந்து வேந்தர் என்பவர் முதலமைச்சர் தான், ஆளுநர் கிடையாது. ஆளுநரோட ரோல் இனிமேல் வைஸ் சான்சலர்ஸ் அப்பாயின்மெண்ட்டில் எதுவுமே கிடையாது. நேற்றைய தீர்ப்பு அதை தெளிவுபடுத்தி விட்டது. நேற்று இரவே அந்த கெசட் நோட்டிஃபிகேஷனில் அரசு இதழில் தமிழக அரசு வெளியிட்டு விட்டது. ஆகவே இதில் இனிமேல் ஆம்பிகுட்டிக்கு குழப்பத்துக்கு இடமே கிடையாது. இனிமேல் வேந்தர் என்பவர் முதலமைச்சர் தான். ஆளுநருக்கு அந்த பொறுப்பிலிருந்து முழு விடுதலை கிடைத்து விட்டது. பட்டமளிப்பு விழாக்கெல்லாம் ஆளுநர் போகிறதுக்கு அவசியமே இல்லை. இனி சரியான வார்த்தை, பட்டமளிப்பு விழாக்களுக்கு ஆளுநரை அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆளுநரின் கொட்டம் அடக்கப்பட்டிருக்கிறது என்று தான் நாம் கருத வேண்டும். இப்போ எப்போவுமே பட்டமளிப்பு விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சான்சலர் இடத்துல வந்து ஆளுநர் தான் வந்து கையெழுத்திட்டு இருப்பார். இனிமேல் வந்து முதலமைச்சரே டைரக்டா கையெழுத்து ஒரு மக்கள் பிரதிநிதிக்கான ஒரு அங்கீகாரமா எடுத்துக்கலாம். 100% எடுத்துக்கொள்ளலாம். சரியாக சொன்னீர்கள். எஸ், யூ ஆர் ரைட். துணைவேந்தர்கள் நியமனத்தில் வந்து பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் ரவி அவர்கள்லாம் ஒரு முறை குற்றச்சாட்டை வச்சிருந்தார். அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து கர்நாடகாவில இருந்தெல்லாம் சூரப்பா அப்படிங்கிற ஒரு துணைவேந்தரை கொண்டு வந்து எல்லாம் நியமிச்சாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டிலேயே அதிகமாக துணைவேந்தர்கள் நியமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழகத்திலிருந்தே துணைவேந்தர்களை அதிகமாக நியமிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆனால் அதில் கூடுதல் கவனம் என்னன்னா, துணைவேந்தர் பதவிக்கு மிகப்பெரிய அளவில் லஞ்சமாக பணம் அரசு தரப்பில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட்டு தான் அந்த பதவிகள் கிடைக்கின்றன என்பதுதான் குற்றச்சாட்டு. ஏற்கனவே 3 துணைவேந்தர்கள் இன்னைக்கு வழக்கு விசாரணையில் மாட்டி சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறார்கள். சிபிஐக்கு 1 கேஸோ 2 கேஸோ, அதை தவிர மாநில காவல்துறையோட வழக்கு. ஸோ துணைவேந்தர்களாக இருப்பவர்களுடைய ஊழல் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். இப்போ நியமனங்கள் என்ன நடக்க போகுது நமக்கு தெரியல. துணைவேந்தர்கள் நியமனம் 20 அடுத்த வருஷம் எலெக்ஷன்லாம் வருது. ஸோ திமுக வந்து அது கொண்டாட்டம் தான், மிகப்பெரிய அளவில் கொண்டாட்டம். கல்விக்கு திண்டாட்டம், திமுகவுக்கு கொண்டாட்டம். அகடமிக்ஸுக்கு திண்டாட்டம், திமுகவுக்கு கொண்டாட்டம். ஏன்னா ஒவ்வொரு விசி அப்பாயின்மெண்ட்டும் இனிமேல் பிரமாதமாக ஃபண்டாஸ்டிக்காக நடக்கும். நீங்கள் சொல்கிறது ஒரு உண்மையாக இருக்குது. ஆமாங்க. இப்போ எத்தனை துணைவேந்தர் மாட்டினாங்க. வெளிப்படையாக ஒருத்தர் சொன்னார், 8 கோடி ரூபாய் கொடுத்து தான் நான் அந்த பதவியை வாங்கினேன் அப்படின்னு. 8 கோடி ரூபாய் கொடுத்தா தான் துணைவேந்தர் பதவின்னு ஒருத்தர் சொன்னார். புரியுதா நான் சொல்கிறது? ஆகவே இது ரொம்ப முக்கியமான கல்வியே ஊழல் மயமாக ஆயிருக்கு. ஆமாம், துணைவேந்தர் நியமனத்தில் முழுக்கவும் மாநில அரசு கட்டுப்பாட்டில் இப்போ கொடுத்துட்டாங்க. இனிமேல் பொங்கல் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. இப்போ அடுத்த வருஷம் எலெக்ஷன்லாம் வருது. திராவிட மாடல் வந்து கூரை ஏறி கோழி பிடிக்கும், அதில் சந்தேகமே வேணாம்.
வானமேறி வைகுண்டம் போவார்கள் துணைவேந்தர்கள் நியமனத்தில். இப்போ அரசு நிகழ்ச்சிகளில் மற்றும் அரசு சார்ந்த திட்டங்களில் வந்து இனி ஆளுநர் அவருடைய தலையீடு வந்து இருக்காது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இல்லை, அது குறைஞ்சிடுச்சே, போயிடுச்சு, காலப்போக்கில் குறைஞ்சிடுச்சு. அது இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு இன்னமும் குறைஞ்சிடும். அது பெரிய அளவில் ஆளுநர் நாட்டம் பண்ண முடியாதுங்க. அவருக்கு இருக்க ஒரே வேலை ஆண்டுக்கு ஒரு முறை சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும்போது ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் அங்கே வந்து உரை நிகழ்த்துவது, அது ஒன்று தான் அவருக்கு. மற்றபடி சுதந்திரத்துக்கு கொடியேற்றுறது, ரிப்பப்ளிக் டே கொடியேற்றுறது எல்லாமே வந்து முதலமைச்சர் சுதந்திரத்துக்கு கொடியேற்றுறாரு, ரிப்பப்ளிக் டேக்கு ஆளுநர் கொடியேற்றுறாரு. அது ஒரே ஒரு நாள் தான். மற்ற நாளில் என்ன வேலை அவருக்கு? அதிகபட்சம் மாதத்தில் வாரத்தில் 5 நாள் தான் வேலைன்னுவாங்க. கோப்புகள்லாம் பார்க்குறதுக்கு என்ன பெருசாக பார்த்துட போகிறாரு? பார்க்குறாருன்னு இவ்வளோ கோப்புகள் வந்து பின்தங்குது, ஏன் கோப்புகள் தேங்குது? அதனால் பல முக்கியமான கேள்விகளை இந்த தீர்ப்பு எழுப்பியிருக்கிறது என்று தான் நாம் பார்க்க வேண்டும். காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் அவர்கள் வந்து காலமாக இருக்கிறார். அவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது 5 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் வந்து பதவி வைத்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவராகவும் டெல்லியிலிருந்து எல்லா அதிகார மையங்களையும் வந்து நேரில் பார்த்துருக்கார். ஒரு எளிமையான அரசியல்வாதி என்று மக்களால் அழைக்கப்படக்கூடியவர். உங்களுடைய பத்திரிகையாளர் அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சிறப்பம்சங்களை எதை சொல்லுவீங்க? மிகச்சிறந்த பேச்சாளர், அற்புதமான ஒரு மேடை பேச்சாளர், எழுத்தாளர், தமிழறிஞர், தேசியத்தில் தீராத பற்று கொண்டவர். 96 மூப்பனார் காங்கிரஸை உடைச்சிட்டு வெளில போகும்போது கூட காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர் குமரி அனந்தன் தான். அவர் தொடர்ந்தார். அவர் போகல, கட்சியை விட்டு போகல, காங்கிரஸ் விட்டு அவர் போவே இல்லை. வயோதிகம் காரணமாகத்தான் இருந்திருக்கிறார். 93 வயது ஆகிறது. முதுமையால் தான் இறந்திருக்கிறார். நிறைவாழ்வு வாழ்ந்திருக்கிறார். வருத்தப்படுறது ஒன்றும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நிறைவாழ்வு வாழ்ந்திருக்கிறார். 93 வயது. எல்லாரும் ஒரு நாள் போய் சேரணும், அது ஒன்று தான் உண்மை. மற்றதெல்லாம் பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று, அவ்வளோதான். எல்லாரும் ஒரு நாள் இல்லாமல் போவோம், அது ஒன்று தான் உண்மை. மற்றதெல்லாம் போய். அப்படி இருக்கும்போது குமரி அனந்தன் வந்து ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த தேசியவாதி, நல்லது ஒரு தமிழறிஞர், மேடை பேச்சாளர். என்னுடைய பள்ளி பருவத்தில் அவருடைய மேடை பேச்சுக்களை நான் விரும்ப ரசித்து கேட்டது உண்டு. தமிழிசை சவுந்தரராஜனுடைய அப்பா மக பிஜேபிக்கு போயிட்டாங்க, அப்பா வந்து காங்கிரஸ்லேயே தங்கிட்டார். தமிழுக்கு தொண்டாற்றிய அரும்பெரும் தொண்டாற்றிய ஒரு அரசியல் தலைவர்களில் ஒருவரும் தான் நம்ம அவரை எடுத்துக்கணும். மற்றபடி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்பா காங்கிரஸில் மிக சிறந்த ஒரு சுதந்திர போராட்ட காலத்திலேருந்தே மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தவர், காமராஜருக்கு நெருக்கமாக இருந்தவர். அப்படி இருக்கும்போது அவர் குடும்பத்தில் எப்படி தேசியத்தை தாண்டி அங்கே இந்துத்துவம்? அது எல்லா குடும்பத்திலையும் நடக்குதுங்க. வட இந்தியா பூரா தான் நடந்திருக்குது. அது தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அவருடைய அரசியலை தேர்ந்தெடுப்பதற்கான எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கிறது. அது அந்த குடும்பத்தில் ஜனநாயகம் இருந்தது என்பதற்கான அடையாளம். அப்படி தான் நம்ம அதை பார்த்துக்கணும். அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே பிஜேபிக்கு போயிட்டார். அந்த அம்மா காங்கிரஸுக்கு வரவே இல்லை. அவங்க படித்தவர் டாக்டர், மகப்பேறு மருத்துவர். 82 அவருடைய திருமணம் வந்து அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் தலைமையில் தான் நடந்தது. எம்ஜிஆர், கலைஞர் எல்லாம் வந்திருந்தாங்க. ஆகவே எல்லா தலைவருமே ஒரே இடத்துல இருப்பாங்க. ஆமாம், ஒரே இடத்துல இருப்பாங்க. கட்சிகளை கடந்து குமரி அனந்தருக்கும் அவருடைய மகளுக்கும் எல்லா கட்சிகள்லேயும் நல்ல உறவும் தொடர்பும் நட்பும் உண்டு அவங்களுக்கு. வயோதிகம் தான், வேறு ஒன்றும். 93 வயது என்பது அவர் நிறைவாழ்வு வாழ்ந்திருக்கிறார், அவ்வளோதான். மகளை பிஜேபி அனுப்புறதை அவரால் தடுக்க முடியல. அது அவருடைய தோல்வின்னு சொல்லலாம். நம்ம படுத்த காங்கிரஸ்வாதியின் மகள் பிஜேபியில் சேர்ந்து ஒரு மாநிலம் இல்லை 2 மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தாங்க அந்த அம்மா. பட் 1000 இருந்தாலும் பிஜேபியில் சேர்ந்ததுனால தான் அவங்களுக்கு அந்த கௌரவம் கிடச்சிது. அது கண்ணை விட்டு சித்திரம் வாங்குவது போல தான் நாம் பார்க்க வேண்டும். அவருடைய அரசியல், அது அவருடைய உரிமை. தன்னுடைய பாதை எது என்பதை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை அவருக்கு இருக்குது. இப்படி தான் யோசிக்கணும், இப்படி தான் பேசணும் நம்ம முடிவு செய்ய முடியாது. முன்னாள் அமைச்சர், முன்னாள் திரைப்பட தயாரிப்பாளர் ஆர்.எம். வீரப்பன் அவருடைய நினைவு தினத்தன்று ரஜினி அவர்கள் வெளியிட்ட ஒரு வீடியோ அரசியல் களத்தில் சற்று பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னா, பாட்ஷா திரைப்படத்தினுடைய 100வது வெற்றி விழாவில் அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ஆர்.எம். வீரப்பன் வந்து பங்கு பெற்று எல்லாமே வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. அப்போ ரஜினி அவர்கள் வந்து ஏன் நான் அந்த டைமில் வந்து ஜெயலலிதா அவர்களை வந்து கடுமையாக எதிர்த்தேன், தமிழ்நாட்டில் வந்து ஒரு வெடிகுண்டு கலாச்சாரம் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ரீதியில் வந்து சொல்லியிருந்தேன். உடனடியாக ஆர்.எம். வீரப்பன் அவர்களுக்கு அந்த பதவியெல்லாம் வந்து பறிக்கப்பட்டிருந்த ஒரு நேரமாக இருந்தது. சார், என்னால் தான் உங்களுக்கு இது மாதிரி ஆயிடுச்சோன்னு சொல்லி அவர்கிட்ட நான் கேட்டேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கூலாக இருங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பதவி வரும் போகும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாரு. ஆனால் பட் இருந்தாலும் என்னால் தான் சாருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நான் ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறாரு. ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு இதை பேச வேண்டிய அவசியம் ரஜினிக்கு எங்கிருந்து வந்தது? அது அவரை தான் கேட்கணும். அவர் அப்பப்போ தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக இது மாதிரியான செயல்பாடுகள் ஈடுபடுவார். ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவார், இல்லை ஒரு ட்விட்டர் மெசேஜ் தான் ஒன்று போடுவார், இல்லை யாராவது கேட்டாங்கன்னா பைட் போட்டாங்கன்னா கேமராக்காரன் டெலிவிஷன்காரங்க அவங்களுக்கு பைட் கொடுப்பாரு. இந்த சம்பவம் நடந்து 30 வருஷம் ஆகுது. 30 வருஷம் பொறுத்து இந்த ஞானம் ரஜினிக்கு ஏன் வருது? பழசு எதுக்கு ஞாபகப்படுத்துகிற? இதை தொடர்ந்து சீரான இடைவெளியில் அவர் செஞ்சுட்டு இருப்பார். கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி அதை வச்சு எல்லாம் வாதிப்பாங்க. ஜெயலலிதாவுக்கு எதிராக 96 அவர் வந்து வாய்ஸ் கொடுத்துட்டு ஓட்டார், அமெரிக்கா போயிட்டார்.
அப்புறம் இங்கே கலைஞர் சிஎம் ஆன பிறகு தான் திரும்பவே வந்தார். ஆகவே ரஜினியோடைய அரசியல் என்பது நேரடியான அரசியலாக எந்த காலத்திலும் இருந்ததில்லை. எதையோ ஒன்று கொளுத்தி போடுவார், பிரச்சனை வருதுன்னா பின்வாங்குவார், பதுங்குவார், நாட்டை விட்டே ஓடுவார், அப்புறம் எல்லாம் அமைதியானோன்னு திரும்ப வருவார். இன்றைக்கி இதை பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? 30 வருஷமாக நீங்கள் என்ன பேசுனீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி எல்லோரும் உங்கள் பக்கம் சப்போர்ட் பண்ணாங்க. இன்றைக்கி எதுக்கு முட்டு கொடுக்குறீங்க? அதுக்கு இன்றைக்கி அவரோட பேச்சில் அந்த முட்டு கொடுக்குற தன்மை தான் இருக்குது. இந்த பேச்சு இதுக்கு முன்னால் வேறு சில தொலைக்காட்சிகள் அச்சு ஊடகங்கள் கொடுத்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஜெயலலிதாவை திட்டினதை இன்றைக்கி வந்து ரொம்ப கோச்சிக்காதீங்க அப்படின்னு அவங்கள கூல் டவுன் பண்ணுற மாதிரி அதிமுக வாக்கு வங்கியை கூல் டவுன் பண்ணுறாங்க. மொத்தத்தில் ரஜினி என்பது வந்து ஒரு காலத்தில் பெருங்காயம் இருந்த டப்பா, அது அவ்வளோதான். இப்போ அது ஒன்றும் கிடையாது. ரஜினிக்கு எந்த மக்கள் செல்வாக்கும் கிடையாது. அவர் வீட்டு குடும்ப உறுப்பினர்களே கூட அவர் ஓட்டு போட சொன்னால் ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது நமக்கு. அந்த அளவுக்கு தான் ரஜினியோட செல்வாக்கு இருக்குது. ஆனால் சீரான இடைவெளியில் 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை முக்கியமான கான்ட்ரவர்ஷியலான ஒரு சப்ஜெக்டை பேசி அது மூலமாக தான் இருப்பை வந்து வெளியில் காமிச்சுப்பார். அவர் இதை சீரியஸாக எடுத்துக்கூடாது, இதை இக்னோர் பண்ணிட்டு போகணும். இதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. 30 வருஷம் மேலே நீங்கள் ஜெயலலிதா ஏன் ஏற்றிங்க, இன்றைக்கி அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது? இது என்ன அரசியல்? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தானே. எல்லாருக்கும் இது தெரிஞ்ச கதை. அரசியலுக்கு வரான்னு சொல்லிட்டு வராமலே ஓடி போனவர். எதுக்கு உங்களுக்கு பொது விஷயங்களை பார்த்தன அக்கறை? எதுக்கு உங்களுக்கு இந்த கருத்து தெரிவிக்கிறன்றதெல்லாம் எதுக்கு? அது ஒரு கண்டினியூட்டி இருக்காது. இன்றைக்கி பேசுவார், அப்போ சினிமா கலைஞனுக்குன்னு ஒரு பொறுப்புணர்வுலாம் இருக்குது. பொறுப்புணர்வும் வேணாம், டேஷ் உணர்வும் வேணாம். நீங்கள் சினிமாக்காரனாக இருந்தால் போதும். வேறு ஏதாவது வந்து எனக்கு வந்து நான் சமூகத்தை பற்றி பேசுகிறேன்னு வந்தால் தான் கோவமே வருது. சினிமாக்காரனுக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு தமிழ்நாடு இல்லை. சினிமாக்காரர்கள் புத்தி சொல்வது போல் தமிழ்நாடு இல்லை. சினிமாக்காரர்கள் அவர்கள் வேலையை பார்த்துட்டு போட்டோம். அரசியலுக்கு வரணும்னு விரும்புறியா? வெளிப்படையாக வா. இப்போ விஜய் வந்த மாதிரி வெளிப்படையாக வா, சீமான் வந்த மாதிரி வா, கமல் வந்த மாதிரி வா. சும்மா அங்கே ஒரு காலை வச்சுட்டு இங்கே ஒரு புத்திமதி சொல்கிற வேலைலாம் வேணாம். எந்த சினிமாக்காரர்களாக இருந்தாலும் சரி, அது சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, உலக நாயகனாக இருந்தாலும் சரி, இவர்கள் புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு மக்களோ அரசியலோ இல்லை என்பதுதான் உண்மை. இவர்கள் தங்கள் வேலையை பார்த்து கொண்டு போகட்டும். இல்லை, ஜெயலலிதாவை நான் அப்போ எதிர்த்தருக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சு இப்போ என்ன பண்ண அதை தெரிஞ்சு இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? ஆரம் வீரப்பனோட நினைவு நாள் இன்றைக்கி. அது எதுக்கு இப்போ சொல்கிற நீ? இப்போ எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க? இது ரொம்ப முக்கியமாக இந்த தமிழ் சமூகத்துக்கு இவர் என்ன செஞ்சார்? அரசியலுக்கு வரேன் இல்லை, என்ன வாழ வைத்தது தமிழ் பால், அதெல்லாம் உண்மைதான். அரசியலுக்கு வரேன்னு சொல்லி 25 வருஷமாக ஏமாற்றி எத்தனையோ இளைஞர்களோட வாழ்க்கை ஒரு தலைமுறை இளைஞர்கள் ஒரு நபர் தான் ரஜினி. திருமணம் செய்த இளைஞர்கள் எந்த சமூக பொறுப்பும் இல்லாமல் தான் படங்கள் மூலம் தமிழ்நாட்டை சுரண்டி அதில் லட்சம் கோடிக்கு மேலே பார்த்த நபர் தான் இந்த ரஜினி. அவர் வந்து அரசியலுக்கு வரதுனா நேரடியாக வரலாம். வரான்னு 25 வருஷம் ஏமாற்றிட்டு கடைசியில் கொரோனாவை காரணம் காமிச்சு ஓடி போனார். எந்த விஷயம் குறித்தும் கருத்து தெரிவிப்பதற்கான உரிமையோ அருகதையோ கூட ரஜினிக்கு இருக்கிறதா என்று நான் அஞ்சுகிறேன். ரஜினியை தயவு செஞ்சு சீரியஸாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் வேறு சப்ஜெக்ட் போகலாம். இப்போ நீங்கள் ஒரு பதில் குறிப்பிட்டீங்க, 2 மாதங்களுக்கு ஒரு டைம் வந்து கொஞ்சம் அரசியலில் ஏதோ ஒரு கருத்தை தூக்கி போடுவார்னு சொல்லிட்டு. இப்போ நான் ரீகால் பண்ணுறப்ப ஜெயலலிதா அவருடைய பிறந்தநாள் வந்துச்சு February 24ஆம் தேதி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமேல நான் போயஸ் கார்டன் வந்திருக்கேன், உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவங்க இருந்தப்போ நான் உள்ளே வரல அப்படிங்க எல்லாம் குறிப்பிட்டு அது ஒரு மாதிரி பெருமையாக வந்து பேசினார். அதற்கு முன்பாக சில மாதங்களுக்கு முன்பு தான் திமுக மேடையில் ஏவா வேலு அவர்கள் வெளியிட்ட புத்தக விழாவில் வந்து துரைமுருகனை அட்டாக் பண்ணும் விதமாக ஒரு மறைமுகமாக ஒரு அடித்தார். சீனியர்கள் அப்படியே அந்த சீட்லேயே தாங்க இருக்கிறாங்க, ஜூனியர்களுக்கு வழிவிட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து துரைமுருகனே ரொம்ப சிண்டி பார்க்கும் போதுமா அவர் அது வந்து சொல்லி கொடுத்து பேசப்பட்ட பேச்சு. திமுக தலைமையால் சொல்லி கொடுத்து பேசப்பட்ட பேச்சு. துரைமுருகனை சீண்ட வேண்டும் என்று ரஜினிக்கு சொல்லப்பட்டது. அந்த வார்த்தையை அவர் சிறைமேற்கொண்டு செய்தார், அவ்வளோதான். அது திமுகவோட உள் விவகாரம். அதை பற்றி பேச இவர் யார்? திமுக உள் விவகாரத்தை பற்றி பேச ரஜினி யார்? அப்போ இப்போ இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுமே ரஜினியை வந்து இன்னுமே வந்து அரசியல் மூமெண்ட்டுக்காக ஏதோ ஒரு விஷயத்தில் அப்பப்போ பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி தான் பயன்படுத்திக்கிறாங்க. அது ஒரு இல்லாத செல்வாக்குங்க. இன்றைக்கி திமுக தான் ரஜினியை தூக்கி பிடிக்குது. வேறு யார் தூக்கி பிடிக்கிறா? கலைஞர் இருக்கும்போதுலேருந்து அதை தூக்கி தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க. கட்சியில் அவர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு ஏமாற்றிட்டு போனார். இன்றைக்கி இந்த கவர்மெண்ட் வந்தோன்னா மறுபடியும் தூக்கி வச்சு ஆடுறாங்க. அவங்க தூக்கி வச்சு ஆட்டம், அது அவங்க உரிமை. ஆனால் ரஜினி புத்தி சொல்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இல்லை. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி சார்.